கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். इसी प्रकार से प्रभु यहोवा अपने दास भविष्यवक्ताओं पर अपना मर्म बिना प्रकट किए कुछ भी न करेगा. Praise the Lord. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, परमेश्वर का वचन कहता है, நம்முடைய ஆண்டவர் हमारा परमेश्वर அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு उनके भविष्यद्वक्ता को உலகத்துல செய்ய போற எதனாலும் சரி சொல்லாம செய்யவே दुनिया में कुछ भी कार्य क्यों ना हो वो बताया बिना करता नहीं. அவர் சொல்லி அதுக்கு பிறகுதான் அவர் செய்வார். वो कहता है उसके बाद वो कार्य करता இந்த है. வார்த்தைகளை நாம் தியானிக்க इस போகிறோம். वचन को हम ध्यान करने वाले हैं. இந்த ரகசியம் அப்படிங்கறது நிறைய காரியங்களை பைபிள் சொல்லுகிறது. रहस्य, इसका बहुत सारे बातों को वचन बताता है. எல்லா ரகசியத்தையுமே கர்த்தர் சொல்லுவாரா? सारे रहस्य को परमेश्वर बताएगा कि எல்லாத்தையும் அவர் சொல்ல மாட்டார். सबको वो नहीं ஆனா बताएगा. உலகத்துல மனுஷர்களுக்கு தேவ ஜனங்களுக்கு எது தேவையோ அதை கண்டிப்பா அவர் சொல்லுவார். और दुनिया में मनुष्य के लिए या परमेश्वर के लोगों के लिए जो जरूरत है वो प्रभु निश्चय बताएगा. ஆனா நிறைய ரகசியங்களை அவர் சொல்லுவார். बहुत सारी रहस्य को बताएगा. ஆபிரகாமுக்கு கூட சோதோம் கொமோரா அழிக்க போறதும் முதல்ல சொல்லிட்டார். अब्राहम को भी सोदम गुमोरा को नाश करने के पहले बता दिए. நிறைய ராஜாக்களுக்கு சொன்னார், बहुत राजाओं को बताया, இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துக்கு போகாதன்னு इस சொன்னார். जगह पे जाओ ये जगह पे मत जाओ ऐसा कहा. சாலமோனுக்கு நிறைய ஞானத்தினால ரகசியத்தை வெளிப்படுத்தினார். सुलेमान को ज्ञान के द्वारा बहुत रहस्य को प्रकट किया. அநேக பரிசுத்தவான் எல்லாருக்குமே தேவன் தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினதுனாலதான் அவங்க எல்லாருமே உறுதியாக நின்றார்கள். बहुत सारे पवित्र लोग परमेश्वर अपने रहस्य को उनको प्रकट किया उसलिए वो स्थिर बने रहे. ஆனா ஒரே ஒரு ரகசியம் மட்டும் அவர் யார்கிட்டயும் சொல்லல. पर एक रहस्य हो वो किसी को बोला नहीं அவர் है. எப்போ வாராருங்கிறத யாருக்குமே தெரியாது. कब आएगा वो किसी को बताया அந்த नहीं. நாளும் தெரியாது, நேரமும் தெரியாது, அந்த நொடி கூட தெரியாது. वो दिन भी नहीं मालूम, वो समय भी नहीं, ना वो क्षण किसी को ஆனா मालूम. மற்ற நிறைய அந்த ரகசியங்களை நாம் கண்டிப்பா தெரியும். मगर बहुत सारे और रहस्य को हम सही से जानना है. இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். और एक वचन भी पढ़ेंगे. கொலோசியர் 2வது அதிகாரம் कोलोसियों 2 अध्याय 2வது வசனத்தை வாசிக்கலாம். 2 वचन. கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்கள் ஆக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். ताकि उनके मनों में शांति हो और वे प्रेम से आपस में गटे रहे और वे पूरी समझ का सारा धन प्राप्त करे और परमेश्वर पिता के भेद को अर्थात मसीह को पहचान ले. பஸ் இதுல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி, इसमें एक अहम बातों को बताता है. பிதாவாகிய தேவனுக்கும் पिता परमेश्वर को உரிய ஒரு ரகசியம். मसीह का एक रहस्य. அப்படின்னா என்ன ரகசியம்? क्या मतलब, क्या रहस्य है? சபையில எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். हमारे कलीसिया में सबको मालूम होना चाहिए. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன ரகசியம்? पिता परमेश्वर और मसीह का क्या रहस्य அவர் है? சர்வ வல்லவர், वो सर्व सामर्थ्य है, மனிதனாகவும் தேவனாகவும் இருக்கிறார். वो मनुष्य बना और परमेश्वर भी है. தம்முடைய ஜனத்துக்கு உள்ளேயும் ஜனத்துக்கு மேலாகவும் அவர் கிரியை செய்கிறார். अपने लोगों के अंदर और ऊपर से भी वो कार्य करता है. அதுதான் பெரிய ரகசியம். वही बड़ा रहस्य இதை है. யூதர்களால நம்ப முடியாது. यहूदियों से भरोसा नहीं होगा. யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? यहूदी क्या सोच रहे हैं? தேவன் மனிதனா ஆவதில்லை. परमेश्वर मनुष्य का रूप धारण नहीं कर सकता. அவர் ஒரு மனுஷனா வர மாட்டார். वो कोई मनुष्य बनकर नहीं आएगा. அதனால அவங்களால அதை புரிஞ்சுக்கிட்டே முடியாது. इसलिए वो उसे समझ नहीं पाए. ஆகவே கிறிஸ்து தேவனாய் இருக்கிறார், அவர் மனிதனாக இருக்கிறார். इसलिए मसीह परमेश्वर है और वो मनुष्य के रूप में. பரமேஸ்வரன் ஜெபம் பண்ணலாம். एक क्षण के लिए प्रार्थना करेंगे. பரிசுத்தமுள்ளவருக்கு நன்றி पवित्र சொல்லுகிறோம். प्रभु को धन्यवाद करते हैं வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி कि செய்யும். वचन के अद्भुत कार्य को देखने का हर एक को मदद कीजिए. மறைவானது கர்த்தருக்குரியது. छुपे हुए बात परमेश्वर की है. எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை நாம் கடைபிடித்து நடத்துவதற்கு நமக்கு जो வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. प्रकटीकरण किया गया उसे हम पालन करके चलने के लिए प्रकट किया गया है. நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துக்குரிய ரகசியங்களை தெரியணும். हम मसीह के और खुदा के रहस्य को जानना है. கர்த்தர் எங்களோடு பேசும். प्रभु आप हमसे बातें कीजिए. இயேசுவனுடைய நாமத்தினால प्रभु यीशु मसीह के नाम से मांगते थे. आमीन. आमीन.
ரகசியம் இந்த தேவனுடைய ரகசியம். रहस्य वो परमेश्वर का है। அவர் எப்படிப்பட்டவர் वो कैसा है? அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்னா இடரல் வராது. अगर उसे हम जान लेंगे तो हमारे जीवन में जो है वो गड़बड़ी नहीं आएगी। நம்ம நேசிக்கிறார், वो हमसे प्रेम करता நமக்கு है, வேண்டிய சகல நன்மைகளையும் அவர் செய்து வச்சிருக்கிறார். हमारी जरूरत की सारी भलाई को कर रख दिया நிறைய है। காரியம் கேட்காமலே கிடைக்கும், ஒரு சிலது கேட்டுதான் बहुत கிடைக்கும். सारी बातें बिना मांगे मिल जाती है, कोई बातें मांगे, ஆனா அவர் தம்முடைய ஜனத்துக்காக எல்லா ஆசீர்வாதங்களையுமே पर வைத்திருக்கிறார். वो अपने लोगों के लिए सारी आशीषों को रख दिया है। மனுஷர்களுக்குள்ள ஒரு சில ரகசியம் இருக்கு. मनुष्य के अंदर भी एक दो रहस्य है। நம்ம ரகசியம் என்னது? हमारी क्या रहस्य है? நான் சொன்னேன்னு சொல்லாதங்க, मैं कहता हूँ करके आप बताओ मत, அப்படி ஒரு ரகசியத்தை நம்ம சொல்லுவோம். ऐसा एक रहस्य बोल देते हैं। இன்னொரு ரகசியம் சொல்லுவாங்க, और एक रहस्य कहेंगे, யார்கிட்டயுமே சொல்லாத. किसी को भी मत बताओ। அது சொல்லுதவங்கன்னா அப்படி சொல்லிடுவாங்க, இதை யார்கிட்டயும் சொல்லாத. और वो दूसरे को बताते, वो भी कहेंगे किसी को भी मत बताओ। இது எல்லாத்துக்கும் பரவி और ये सबको मालूम हो जाता है। சொல்லாதன்னு சொன்னதே பரவி. जो मत कहकर ही सब फैल जाता है। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், और परमेश्वर कहता है நிறைய காரியங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். बहुत सारी बातों को हम जान लेना है। தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். दाऊद कहता, प्रभु आपके वचन के अद्भुत कार्य और रहस्य को मैं जानना है। அதை தெரிஞ்சாதான் நான் உண்மையில என்ன செய்ய முடியும், தேவ சமூகத்துல உறுதியாக விசுவாசத்தோட நம்ம நன்மைகளை பெற முடியும். उसे जानूंगा तब मैं परमेश्वर की उपस्थिति में पक्केपन से विश्वास से बने रहूंगा। ஆபிரகாம் பாருங்க, கர்த்தர் பார்த்துக்கிடுவான்னு போனாரு. अब्राहम देखिए परमेश्वर देख लेगा करके गया था, பஸ் எல்லாமே கர்த்தர் பார்த்துக்கிட்டார். और ऐसे ही प्रभु ने सब देख लिया। யோசேப்பு எவ்வளவு நெருக்க வந்தாலும் यूसुफ कितना ही दबाया गया तो भी நம் தேவன் எதை சொன்னாரோ அதை செய்வார். हमारा परमेश्वर जो कहा उसे पूरा कर कर, ஏனென்றால் அவருடைய கடைசி முடிவு காலத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். क्योंकि उसके आखिरी अंत के समय में एक बातों को कहता है। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அது நடக்க போகுது. अब्राहम, इसहाक, याकूब का परमेश्वर ने जो कही बात वो होने वाली है, கண்டிப்பா நடக்க போகுது. அப்படின்னு निश्चय वो होने वाली है। தேவன் நம்மை சந்திப்பார். परमेश्वर हमसे मुलाकात करेगा। அப்படியே இந்த ஊர்ல போட மாட்டார், परमेश्वर ऐसे इस नगर में हमें छोड़ेगा नहीं, கொண்டு போவார். कानान में ले जाएगा। இந்த எல்லா ரகசியம் தெரிஞ்சதுனாலதான் இவங்க உறுதியாய் நின்றார்கள். बड़े रहस्य को जाने थे इसलिए वो स्थिर बने हुए थे। பிரச்சனை வர வர அவங்க உறுதியா நின்னாங்க. तो परेशानी आते आते वो स्थिर बने रहे। ரொம்ப அவசியம். நிறைய விஷயம் நமக்கு தெரியுது உலகத்துல. हाँ, बहुत अवश्य बात है। बहुत सारे रहस्य हम जानते हैं दुनिया में। மொபைல் எல்லாம் நிறைய ரகசியம் நிறைய பேருக்கு தெரியும். मोबाइल के बहुत सारे रहस्य बहुत लोग को पता है। ஒரு சிலர் ஊருக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்க போய் நிறைய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆக்டர். कोई गांव जाते हैं तो वहाँ की सारी बातें मालूम होने के रूप में एक नाटक करते हैं। ராம் ஜபத்துல ஒரு முறை சொன்னார், हाँ, मास्टर शाम जुबत्रा ने एक बात कहा। பட்டிக்காடுல இருந்து ஒரு பையன் வெளிநாட்டுல போய் படிக்க போயிருக்கு. हाँ, एक नंबर के गांव एरिया से एक लड़का बाहर मुल्क में पढ़ने गया। நல்லா படிச்சுட்டான், अच्छा पढ़ लिया, நல்ல சர்டிபிகேட் இருக்கு, நல்ல பணம் இருக்கு, நல்ல வேலை. अच्छा सर्टिफिकेट है, नौकरी है, अच्छा पैसा है। இது சொல்லணும்னு அவனுக்கு ஒரு ஆசை. सारे लोगों को बताने की आशा है उसे। பிளேன்ல வந்து இறங்கியாச்சு. बाहर मुल्क से फ्लाइट से उतर गया। ஊருக்கு போறதுக்கு நம்ம ஒரு ஆறு கடந்து தான் போகணும். हाँ, जो गाड़ी में आ रहा है, पर उसके गांव में जाने के लिए एक नदी पार करना पड़ता है, நதிக்கு மேல பாம்பு இல்ல. और उस नदी के पार के लिए कोई और बोट नहीं, एक नाव में जाना है। அவன் அதை போய் பழக்கம் தானே. वो तो जाकर आदत है। போட்ல வந்து உட்கார்ந்தான், आकर बैठ गया। ஒரு மணி நேரம் போனோம் அந்த போட்டு. एक घंटे का सफर था। ஓட்டுதல் வயசான கேட்டான். हाँ, जो चलाने वाला चालक बुजुर्ग से ஏன்னா पूछा, இவன் நிறைய படிச்சிருக்கான், क्योंकि ये तो बहुत पढ़ा लिखा है, நிறைய அறிவுலாம் இருக்குல்ல. बहुत ज्ञान है। பெரியவர் அந்த மேல நட்சத்திரம், நிலா இதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? हाँ, बड़े भाई आपको मालूम है आसमान में चांद तारे सब बहुत எவ்வளவு है। தூரத்துல இருக்கு, அதோடைய வெயிட் எல்லாம் தெரியுமா? कितनी दूर है, उसका वजन क्या है, आपको कुछ पता है? அது சொல்லி இதெல்லாம் தெரியாது தம்பி. और कहा नहीं, ये सारी बातें मुझे पता नहीं। வயசு 60 தாண்டிட்டு கால்வாசி நிலம் நாசமாக்கிட்டே. हाँ, 60 साल का उम्र हो चुका, तुमने तो सवा ही जिंदगी तुमने खराब कर दिया अपना। கொஞ்சம் பொறுத்திருக்கு கேட்டிருக்கான். சரி, இந்த கப்பல் நம்ம இந்த தோணி இருக்குல்ல, இது எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு கேட்டிருக்கான். हाँ, और थोड़े दूर गए कि तो वो जो नाव था ये कितनी तेजी से जा रहा है, इसका आपको अंदाजा है? கார் போற ஸ்பீடு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். मुझे नाव का स्पीड, जो जहाज का स्पीड, जो फ्लाइट का स्पीड सब पता है। அவர் எனக்கு தெரியாதுப்பா उसने அப்படின்னு. कहा भाई मुझे तो उसका अंदाजा नहीं है, பாதி நாளா கெடுத்துச்சு அப்படின்னு. तुम्हारे जिंदगी के आधे दिन तुमने खराब कर இது दिया। கொஞ்சம் போய் கேட்டிருக்கான். और थोड़ा आगे जाकर पूछा है இது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டிருக்கான். ये कितनी दूरी रहेगी किलोमीटर?
பெரியவர் சொன்னாரு எனக்கு தெரியாது பாடு बड़े आदमी ने कहा नहीं मुझे नहीं पता है, முக்காவாசினால கிடைச்சது तुम्हारे जिंदगी के पौने हिस्सा तुम्हें எனக்கு खराब எல்லாமே कर दिया। தெரியும். मुझे सब पता है, நான் நிறைய படிச்சிருக்கேன் मैंने बहुत पढ़ाई किया है। எல்லாம் பேசிக்கிட்டே போகும்போது திடீர்னு புயல் வந்துட்டு हाँ, ऐसे बात करते समय अचानक में तूफान आ गया था। இப்ப பெரியவர் தெரிஞ்சு போச்சு கப்பல் கவலை போகுது अब बड़े बुजुर्ग जान चुका था कि नाव पलट जाएगा। தம்பி உனக்கு நீச்சல் தெரியுமாப்பான்னு हाँ, கேட்டேன் बेटा तुझे तैरने आता है ना? எனக்கு தெரியாதான்னு இருக்கான் उसने कहा नहीं मुझे नहीं मालूम। வாழ்க்கையே நாசமாகிட்டேடா तुमने तो पूरा जिंदगी तेरा खराब कर दिया है, செத்து போப்பான்னு अब இருக்கான் तो मर चुका जाएगा यहाँ पर। எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் सब जानकारी होकर भी ஆபத்துல தப்பிக்கக்கூடிய ஒரு ஞானம் இல்ல பாருங்க संकट में बचने का ज्ञान नहीं है। என்ன என்ன பிரயோஜனம் क्या लाभ है? இந்த உலகத்துல इस दुनिया நம்ம में என்ன தெரிஞ்சிருந்தாலும் சரி हम कुछ भी जाने या नहीं जाने, பாவ மன்னிப்பு पाप का क्षमा, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது என்ன நடக்க போகுது इस दुनिया से अलग होते समय क्या होने वाला है। நிச்சயமாக தேவன் என்ன செய்ய போறார் இந்த உலகத்துல பிரிக்க போறார் நல்லதை நிச்சயம். கெட்டதை பிரிக்க போறார் निश्चय परमेश्वर इस दुनिया से अच्छे और बुरे को अलग करने वाला है। எல்லாரும் ஒரு நாள் அந்த இடத்துல போய் நிக்கணும் सब लोग उस दिन उस जगह पर जाकर खड़े ஒண்ணு होंगे। தெய்வ சமூகத்துல இல்லன்னா தேவனை விட்டு தூரம் एक परमेश्वर की उपस्थिति में या प्रभु से दूर। இந்த ரகசியத்தை தெரியலன்னா என்ன பிரயோஜனம் इस रहस्य को तो नहीं जानेगा तो क्या लाभ है? ஒரு பிரயோஜனம் கிடையாது कोई भी लाभ नहीं है। ஏசப்பா சொல்றாரு உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்துறான்னு சரி यीशु मसीह ने कहा पूरी दुनिया को तू अपना काबू कर ले। தனிப்பட்ட வாழ்க்கையில உன் ஆத்மாவுக்கும் இயேசுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னா வேஸ்ட் तेरे अकेले जीवन में तेरी आत्मा और मसीह का एक संबंध नहीं रहेगा, सब व्यर्थ है। தேவனோடு நடக்கலன்னா வேஸ்ட் तो தான் परमेश्वर की संगति नहीं चला तो वो व्यर्थ है। ஒரு சொல்றாரு நம்ம சபைக்கு போகணும் ரொம்ப டீப்பா போகணும் अगर कोई कोई कहते हैं हम कलीसिया में जाना पर बहुत अंदर नहीं जाना है, பைபிள் வாசிக்கலாம் ரொம்ப 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 ஆழமெல்லாம் போக கூடாது वचन पढ़ना है पर बहुत गहराई में नहीं जाना है। சிலர் சொன்னாங்க அதுபடி நடக்கவே முடியாது कोई कोई कहता है उसके अनुसार चल ही नहीं सकता है, அதனால அதை தொடவே வேண்டாம் इसलिए उसे छूने की आवश्यकता பைபிள் नहीं। சொல்லுகிறது बाइबल क्या बताती है? மனுஷனால முடியாதது मनुष्य से जो नहीं होता தேவனால் கூடும் वो परमेश्वर से होगा। கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய ஒரு சத்தியம் என்ன தெரியுமா मसीह का मार्ग का एक सच्चाई क्या है? நீ சாதிக்க வேண்டாம் என் பின்னால வா तो कुछ अपने आप को बताने की आवश्यकता नहीं, तो केवल मेरे पीछे है। என்ன நம்ப நீ ஜெயம் பெறுவாய் तो मुझ पे भरोसा कर तो विजय पाएगा। உலகத்திலே ஜெயம் பெறுவாய் பாவத்தை ஜெயம் பெறுவாய் நீ பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வாய் हाँ, दुनिया पर विजय पाएगा, पापों पे विजय पाएगा तो पवित्रता को पा लेगा। இதுதான் ரகசியம் यही रहस्य है। கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் मसीह मेरे लिए सब कुछ कर चुका है। இந்த ரகசியத்தை கண்டிப்பா நான் தெரியல அப்படின்னா इस रहस्य को आप निश्चय नहीं जानेंगे तो வேஸ்ட் ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது व्यर्थ है, कुछ लाभ नहीं। எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் सब நம்முடைய जान ஆத்மா பரலோகத்துக்கு போறவங்க என்ன பிரயோஜனம் वो सब जानकर आपकी आत्मा स्वर्ग न जाए तो क्या लाभ? தேவனுடைய சித்தத்தை நான் உணரல என்ன பிரயோஜனம் प्रभु की मर्जी को मैं नहीं जाना, क्या लाभ है? எத்தனையோ புஸ்தகத்தை நம்ம படிச்சு முடிச்சாச்சு कितने ही किताब हमने पढ़कर खत्म कर दिया। பைபிளை நீ படிக்கவே இல்லை पर வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட் बाइबल को तूने पढ़ा नहीं, सब व्यर्थ है, ஏன்னா இதுதான் உன்னுடைய ஜீவன் क्योंकि यही तेरा இவன் जीवन है, நித்தியத்துல கொண்டு போகக்கூடியது यही तुझे अनंत जीवन में ले கர்த்தர் जाएगा। சொல்லுகிறார் தன்னுடைய ரகசியத்தை அவர் சொல்லாம யாரையும் என்ன செய்ய முடியாது நியாயம் தீர்க்க மாட்டார் परमेश्वर कहता है अपने रहस्य को वो बताए बिना किसी को न्याय नहीं करता। தேவன் நம்மை நேசிக்கிறார் परमेश्वर हमसे प्रेम करता है, அதனால நான் தேவன் யார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் इसीलिए परमेश्वर कौन है हमें जानना है। அவர் நமக்கு கிருபையாக அந்த நாட்களை वो தந்திருக்கிறார் हमें अनुग्रह से इस दिनों को दिया है, எதுக்கு எப்படியாவது நீ அந்த நல்ல வழியை பிடிச்சுக்க इसलिए क्योंकि कैसे भी हम उस अच्छे रास्ते को நான் पकड़ உன்னை लें। ஆசீர்வதிக்கிறேன் मैं तुम्हें आशीष करूंगा, நித்தியத்தை இழந்துடக்கூடாது अनंत जीवन को खोना அந்த नहीं है, பரிசுத்தத்தை उस இழந்துடக்கூடாது पवित्रता को खोना नहीं है, விசுவாசத்தை இழந்துடக்கூடாது विश्वास को खोना नहीं है, ஏன்னா விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். क्योंकि विश्वास ही मेरे जीवन में आशीष ले ஒரு आता है। சில ரகசியத்தை கர்த்தரை एक வெளிப்படுத்தியிருக்கிறார் दो रहस्य को परमेश्वर ने स्वयं प्रकट किया है। வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்துற 1வது அதிகாரத்துல प्रकटीकरण की एक दो बातें प्रकाशित अध्याय में, முதல் அதிகாரம் 12வது வசனம் पहले अध्याय के 12 वचन में, அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகளையும் तब मैंने उसे जो मुझसे बात बोल रहा था देखने के लिए अपना मुंह फेरा और पीछे घूमकर मैंने सोने के 7 दीवट देखी। அதுல சொல்லி இருக்கிறது ஒரு குத்து விளக்கை அவர் பார்க்கிறது एक दीवट को उसने देखा है। அடுத்து கொஞ்சம் மேல போனீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா अगर और थोड़ा आगे जाएंगे அந்த तो அதிகாரம் முழுசும் கர்த்தர் சொல்லும்போது अध्याय पूरा परमेश्वर बताते हैं। 16வது வசனம் சொல்லுகிறது 16 वचन कहता है, நமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை
ஏந்தி கொண்டு இருந்தார். अपने दाहिने हाथों में 7 तारे लिए हुए அப்ப था। தேவன் தன்னுடைய தரிசனத்தை தன்னுடைய தாசனாகிய யோவானுக்கு காண்பிக்கிறாரு. परमेश्वर अपना दर्शन अपने दास यूहन्ना को बताता ஒரு है। கையில என்ன இருக்கு? एक हाथों में क्या है? 7 நட்சத்திரத்தை கையில 7 வச்சிருக்கிறாரு. तारों को हाथों में रखा ஆனா है। அவர் நிக்கிற இடத்தை சுத்தி குத்து விளக்கு இருக்கு. 7 குத்து पर விளக்கு. वो जो खड़ा है वो पूरा घूम कर 7 அது दीवारें हैं, எல்லாமே எரிஞ்சுகிட்டு वो सब இருக்கு. जल रहा है। அவர் அந்த நிக்கிற ஏரியா அந்த கையில இருக்கிற நட்சத்திரத்தை தன்னுடைய மகன்கிட்ட காமிக்கிறார். वो जो खड़ा हुआ स्थान वो हाथों का तारों को अपने दास को दिखाता இது है। எல்லாம் தேவனுடைய அந்த தரிசனத்தை யோவான் ஆவிக்குள்ள ஆயிதான் பாக்குறாரு. ये सब परमेश्वर के उस दर्शन को यूहन्ना आत्मा में भरकर देखता है। உலகத்துல எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க दुनिया में कितने ही भविष्यद्वक्ता हैं வேதாகமத்துல. वचन ஆனா में, யோவான மாதிரி யாருமே அந்த தரிசனத்தை और பார்க்கல. यूहन्ना के समान किसी ने उस दर्शन को देखा ஏன்னா नहीं। அவர் யோவான் பாருங்க பரலோகத்துல அவர் இருக்கிற சீட்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். क्योंकि यूहन्ना स्वर्ग में परमेश्वर जो बैठा है उस स्थान में वो भी है, ஆண்டவரும் இருக்கிறாரு, இவரும் இருக்காரு. परमेश्वर भी है, ये भी बैठा है। அங்க தேவனால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாருமே சிங்காசனம் உட்கார்ந்து இருக்கோம். परमेश्वर से छुड़ा के हम सब उस सिंहासन में बैठे हैं। நம்மளும் போகல. हम अभी गए नहीं ஆனா है, அவர் போய் உட்கார்ந்தாலும் பார்த்துட்டாரு. पर वो जाकर बैठे हुए बातों को देख लिया। அவரையே பார்த்திருக்காரு. वो खुद अपने आप को देखा है। உலகத்துல யாரும் இந்த தரிசனத்தை பார்க்கல. इस दुनिया में किसी ने भी ऐसे दर्शन नहीं देखे। அப்படிப்பட்ட தரிசனத்தை யோவான் பார்த்துட்டு ऐसे दर्शन को यूहन्ना என்ன देखकर நடந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனோடு நிற்பேன் நின்னார். कुछ भी हो जाए मैं परमेश्वर की संगति में खड़ा रहूंगा। காரணம் என்ன? எனக்கு நித்தியம் தான் மெயின். कारण यही है कि मुझे अनंत ही अहम है। ஆரம்பத்திலேயே முதல் அதிகாரத்தை சொல்லிட்டாரு. शुरुआत में पहले अध्याय में कह दिया, கர்த்தருக்காகவும் परमेश्वर के लिए, சத்திய வசனத்துக்காகவும் सच्चाई वचन के நான் लिए பாடுபட்டதுனால இப்படிப்பட்ட இக்கட்டில் இருக்கிறேன். मैंने तकलीफ उठाया, इसलिए मैं ऐसे संकट में हूँ। ஆனாலும் தேவனுடைய சமூகத்துல அவர் முக்கியமான இடத்துல இருக்கிறார். फिर भी परमेश्वर की उपस्थिति में अहम स्थान में है। இப்போ இதனுடைய பொருள் நிறைய பேருக்கு விளங்காது. अब इसका मतलब बहुत लोग को समझ नहीं आता है। எப்படி 7 குத்து விளக்கு மத்தியில ஆண்டவர் நிக்கிறார், कैसे 7 दीवट के बीच में परमेश्वर है, அவர் கையில 7 நட்சத்திரம் இருக்கு. इसके हाथों में 7 तारे हैं। இப்போ அவரே கர்த்தர் விளக்கம் अब கொடுக்கிறார். वही परमेश्वर उसका उदाहरण முதல் बताता है। அதிகாரம் கடைசி வசனம். पहले अध्याय के आखिरी वचन, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். अर्थात उन 7 तारों का भेद जिन्हें तूने मेरे दाहिने हाथ में देखा था, और उन 7 सोने के दीवट का भेद, वे 7 तारे 7 कलीसिया के दूत है, और वे 7 दीवट 7 कलीसिया है। இப்ப சொல்லுகிறார் 7 அந்த பொன் குத்து விளக்கு சபைகளை குறிக்கிறது. वो 7 सोने का दीवट वो कलीसिया को दर्शाता है, இரண்டாவது 7 தூதர்கள். और 7 तारे 7 दूतों இந்த को। தூதர்கள் யாரு? ये दूत कौन है? 7 சபைக்கு செய்தி சொல்லக்கூடியவங்க. 7 कलीसियाओं में संदेश देने वाले। 7 சபைன்னா அப்ப எந்த சபையெல்லாம் சொல்றது? 7 कलीसिया कौन से कलीसिया बने? இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இருக்கிறது. आज बहुत ज्यादा कलीसिया है। எவ்வளவு சபை இருந்தாலும் इतना ही இந்த कलीसिया के கடைசி காலத்துக்கு எல்லா சபையுமே லௌகிக சபைக்கு உள்ளதான் அடங்கும். ये सारी कलीसिया आखिरी दिनों में लौदीया के कलीसिया के स्थान में समय में அப்ப आता है। ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஒரு அந்த அந்த ஊர் பேர், அதாவது எபேசு சபைனா முதல் சபை. पहला कलीसिया जो था एफेसी सभी कलीसिया था। அப்போஸ்தலர் காலத்தில் இருந்த சபைகள் எபேசு சபைக்கு அடையாளம். प्रेरितों के समय की कलीसिया एफेसी कलीसिया के 1000 सिलसिले। இருக்கட்டும், லட்சம் சபை இருந்தாலும் அந்த சபைக்கு அந்த சபையினுடைய சூழ்நிலை அங்க நட உடலாம் எப்படி இருந்ததுன்னா एफेसस सभा में हजारों लाखों कलीसिया हो उस समय में, मगर उस कलीसिया का चाल चलन वो सब एफेसी कलीसिया के समय एफेस சபையில கர்த்தர் எப்படி இருந்தாரு? एफेसी कलीसिया में परमेश्वर சபைக்குள்ள இருந்தார் அப்படினு போட்டிருக்கு. कलीसिया के अंदर था ऐसा वचन कहता அங்கே है। உலாவினார், वहां वो वास कर रहा था, நட்சத்திரம் கையில இருக்குது, तारे उसके हाथों में है। கடைசி சபையில சொல்லும்போது और சொல்லுகிறார், आखिरी कलीसिया के बारे में कहता நான் है, வெளியே நிற்கிறேன், मैं बाहर खड़ा हूँ, நான் சபைக்குள்ள இல்ல, मैं कलीसिया के अंदर नहीं நான் हूँ, வெளியே நிக்கிறேன், मैं बाहर हूँ, நான் உள்ள வர मैं பிரயாசப்படுகிறேன், अंदर आने का प्रयास कर रहा யாருமே हूँ, என்ன உள்ள விடல. कोई मुझे अंदर नहीं छोड़। காரணம் என்ன அப்படின்னா, कारण क्या है? அவருடைய இருதயம் எல்லாம் மழுங்கி போச்சு, उनका हृदय सब वो जो मर चुका है, கண் பார்வை இல்ல, आंखों में रोशनी नहीं है, அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்துட்டாங்க, वो परमेश्वर की महिमा को खो दिए हैं, அவங்களுக்கு ஒரு சிந்தனையுமே கிடையாது. उनका कोई विचार नहीं அது है। இந்த கடைசி காலத்துல உள்ள சபை. उस आखिरी दिनों के कलीसिया में, முதல் சபையில கர்த்தர் உள்ள இருக்கிறார், पहले कलीसिया में परमेश्वर अंदर है, கடைசி சபையில கர்த்தர் வெளியே आखिरी இருக்கிறார். कलीसिया में परमेश्वर बाहर है। இது மொத்தம் 7 சபையிலும்
ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு காரியங்களை इस சொல்லுகிறார். 7 कलीसिया में अलग अलग समय की बातों को இன்னைக்கு बताता है। நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். पर आज हम आखिरी समय में हैं। இது இப்ப நம்ம நிறைய சபை இருக்கு. बहुत सारी कलीसिया हैं। ஆனா எல்லாமே இந்த கடைசி காலத்துல லவுதீக்கிய சபையில என்ன இருந்ததோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கிறது. पर सारी इस आखिरी दिनों में लौदीकिया कलीसिया में जो परिस्थिति थी आज वो सारे कलीसिया में ஆனா है। சபைக்கு ஆலோசனை और கொடுக்கிறார். कलीसिया को वो सलाह देता என்ன है। ஆலோசனை क्या கொடுக்கிறாரு? सलाह करता है? நீ கண் தெரியுதுன்னு சொல்றத உனக்கு தெரியல. तो कहता है मैं देख रहा हूँ पर तू देख नहीं पा रहा। அதனால உன்னுடைய பார்வையை நல்லா ஆக்கிறதுக்கு நான் உனக்கு தருகிறேன் மருந்து. तेरी आंखों को अच्छे रोशनी देने के लिए मैं एक நீ दवा दे रहा हूँ। ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுதே, ஆனா நீ ரட்சிக்கப்படல, நான் உனக்கு வஸ்திரம் தருகிறேன். तो उद्धार पाया कहता है पर तू उद्धार नहीं पाया उसलिए मैं उस वस्त्र देता हूँ। எனக்கு ஒரு குறை இல்ல, நான் பைசாலாம் நிறைய வச்சிருக்கேன்னு சொல்லுது, ஆனா நீ தரித்திரன். हाँ मुझे कोई घटी नहीं, मेरे पास बहुत धन है ऐसा तू कहता है पर तू நான் गरीब உனக்கு है, பைசா தரேன். मैं तुम्हें धन दूंगा। அப்போ இந்த இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தார அப்படிங்கிறார். खोए हुए सारे बातों को परमेश्वर फिर से देने की எந்த बातें कर। சபையுமே தள்ளுத மாதிரி கர்த்தர் சொல்லுங்க. कोई भी कलीसिया को गिराने जैसा प्रभु ने नहीं कहा। எல்லாருக்குமே ஆலோசனை சொல்லி நீங்க வாங்கிக்க அப்படிங்கிறார். सबको सलाह बता कर तू ले ले ऐसा कहता है। வாங்கலன்னா தான் அவங்க நஷ்டம் அடைகிறாங்க. अगर नहीं लेंगे तो वो नुकसान ஒரு जाएंगे। சபையை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய கிரீடம் கீழே விழாம பாத்துக்க एक அப்படிங்கிறார். कलीसिया को देखकर कहता है तेरा मुकुट नीचे नहीं गिरे तू देख ले। அப்போ கிரீடம் எப்படி கீழே விழும்? तो मुकुट कैसा गिर सकता है? விழுந்ததா விழலையா? हाँ गिरा क्या नहीं है? எத்தனை பேருக்கு கிரீடம் விழுந்திருக்கு? इतने ही लोगों के मुकुट गिर जाते हैं। நிறைய பேருடைய கிரீடம் விழுந்திருக்கு. बहुत लोगों के मुकुट गिर गए। நேபுகாத்நேச்சருடைய கிரீடம்லாம் விழுந்துட்டு. नेबूकदनेस्सर का मुकुट गिर गया। இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிறைய ராஜாக்களுடைய கிரீடம் விழுந்துச்சு. इसलिए लोगों के बहुत सारे राजा के मुकुट गिर गए। ஒரு ராஜாவெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அவன் கிரீடத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கண்ணை ரெண்டையுமே எடுத்துட்டான். एक राजा को पकड़कर उसके मुकुट लेकर उसकी दोनों आंखों को भी ले लिए அவன் थे। பையன் அவன் கண்ணு முன்னாடி போட்டுட்டான். और उनके बच्चों को उसकी आंखों के सामने அப்ப मारा। பைபிள் சொல்லுது கிரீடத்தை பிடிச்சுக்க விழுந்துரும் इसलिए அப்படிங்கிறது. बाइबल कहती है अपने मुकुट को पकड़ ले गिर जाएगा। ராணி எஸ்தர் ராணி தலையில யார் கிரீடம் வச்சது? एस्तर रानी के सिर पर किसने मुकुट रखा था? அந்த ராஜா வச்சாரு. आगास्वेर ராஜா கிரீடத்தை வச்சாரு. आगास्वेर राजा ने उस मुकुट को रखा। அந்த அந்த கிரீடத்துக்கு ஆபத்து வந்ததா வரலையா? उस मुकुट के लिए खतरा आया कि नहीं? வந்தது. आया था। மொர்தெகாய் சொல்றார், நீ தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காத. मुर्देखाई कहता तू बच जाएगी ऐसा मत सोचना। எங்க இருந்தாலும் ஆபத்து உன்னை தேடி வரும். तू किधर भी रह संकट तेरी ओर இந்த लौट आएगा। காலத்துல நீ அமைதியா இருந்தன்னா इस समय में तू शांत रहेगा तो உன்னுடைய ஜனமும் உன்னுடைய தேசம் அழிஞ்சிரும். तेरा लोग तेरे देश नाश हो जाएंगे। இப்போ எஸ்தர் என்ன செய்யணும்? தன்னுடைய கிரீடத்தை காப்பாத்தணும். अब एस्तर अपने मुकुट को बचाना है। உபவாசம் ஜெபம் उपवास காப்பாத்தணும். और प्रार्थना बचा लिए। அடுத்து ஒரு சபையை பார்த்து சொன்னாரு, और एक कलीसिया को देखकर कहता है துணி அழுகாம பாத்துக்க तेरे அப்படிங்கிறாரு. वस्त्र गंदा ना हो तो उसे देख ले। அப்போ அவன் கண்டிப்பா செய்யணும். तो उसे उसका करना है। அதை செய்யலன்னா கண்டிப்பா துணி கராப்பாவும் அவன் ரட்சிப்பு अगर இழந்துருவான். वो नहीं करेगा तो उसका वस्त्र गंदा होगा, उद्धार को खो அடுத்து देगा। ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, और एक जगह पर कहता है பிலேயாம் உபதேசம் அவன்கிட்ட இருக்கிறது. बिलियाम का जो उपदेश तेरे पास है, कुछ भी करो, हाँ कुछ भी करो, அப்படி ஒரு உபதேசம் இருக்கு. ऐसा एक उपदेश இதுக்கு है। நீ தப்பிக்கல அப்படின்னா நீயும் அந்த சாபத்துக்குள்ள போவ. इस पे तुम नहीं बचेगा तो उस श्राप में चले जाएगा। ஆகவே தேவன் நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை சரி செய்கிறார். इसलिए बहुत सारी बातों को परमेश्वर लोगों को बताकर उन्हें सही करता है। வெளிப்படுத்தல் 18வது அதிகாரத்துல प्रकटीकरण 18वां अध्याय, அதுலயும் கூட ஒரு ரகசியத்தை அவர் சொல்லுகிறார். उसमें भी एक रहस्य बातों को बताता है। முதல் வசனம் வாசிக்கும். पहला वचन पढ़ेंगे। இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த 17வது அதிகாரம் முதல் வசனம். 17 में पहले 7 கலசங்களுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருக்கிறார்களே. जिन 7 स्वर्गदूतों के पास वे 7 कटोरे थे, उनमें से एक ने आकर मुझसे ये कहा, इधर आ, मैं तुझसे उस बड़ी वेश्या का दंड दिखाऊं जो बहुत से पानी पर बैठी है, जिसके साथ पृथ्वी के राजाओं ने व्यभिचार किया और पृथ्वी के रहने वाले उसके व्यभिचार के मदिरा से मत वाले हो गए थे। இதுல வெளிப்படையா என்ன போட்டிருக்கு? इसमें खुले तरीके से क्या बताया गया है? பெரிய தண்ணி ஜலத்துக்கு மேல ஒரு பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறா. बड़े जल के ऊपर एक औरत बैठी है। அவளோட வேசித்தனம் பண்ணாங்க, நிறைய ராஜாக்கள்னு போட்டிருக்கு. उसके साथ व्यभिचार बहुत सारे राजाओं ने किया। ஆனா அர்த்தம் என்ன போட்டிருக்காங்க? इसका मतलब क्या बताया? देखिए 15வது வசனத்துல 15 वचन में, இன்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் வாசிக்காரருமா. फिर उसने मुझसे कहा, जो पानी तूने देखा जिन पर वेश्या बैठी है, वे तो लोग और भीड़ और जातियां और भाषाएं हैं।
எழுதப்பட்டதுக்கு அர்த்தம் அங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு. लिखे हुए का अर्थ प्रभु स्वयं वहां पर ஜனங்களுக்கு மேல ஒரு சபை அதிகாரம் செய்கிறது. लोगों के ऊपर एक कलीसिया अधिकार कर அது रहा है। தப்பு தப்பா போதிச்சு தப்பு தப்பா ஜனங்களை நடத்திட்டு गलत गलत प्रचार कर कर गलत मार्ग में चला रहा है। இந்த சபை कौन सी कलीसिया அந்த है? அடையாளம் போட்டிருக்கு 7 மலைக்கு மேல இருக்கு. वो चिन्ह बताए 7 पर्वत के ऊपर है। அது மகா பாபிலோன். वो बड़ा बाबिलोन है। இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ரோமுக்கு மட்டும் தான் ஒத்து வரும், வேற எங்கேயும் ஒத்து ये வராது. सारी बातों को हम देखेंगे तो रोम को ही दर्शाता और कहीं पर नहीं। அப்ப ரோம்ல இருந்து நிறைய தப்பான காரியம் உலகம் எல்லாமே பரவி तो இருக்கு. रोम से बहुत सारे गलत बातें पूरी दुनिया में फैल जाती அப்ப है। ஆண்டவருடைய பைபிள் என்ன சொல்லுது? परमेश्वर का वचन क्या ஒரு कहता है? தவறான இடத்துல இருந்து தவறான உபதேசம் எல்லாருக்கும் போயிருக்கு. एक गलत स्थान से गलत उपदेश सारे जगह पर चले गया। அந்த உபதேசத்தை இருக்கிறவங்க எல்லாம் சாராயம் குடிச்ச மாதிரி போதையில वो இருக்கிறாங்க. उपदेश में रहने वाले सब मद पिए के रूप में उसके नशे में पड़े, கொஞ்சமும் வேதத்தை சிந்திக்கல. थोड़े भी वचन को विचार नहीं அப்ப करते। தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை तो சொல்லுகிறார். परमेश्वर अपने लोगों को एक सलाह देता है। எல்லா சபைகளும் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் சொல்லிட்டார். सारे कलीसिया की परेशानी को परमेश्वर ने बता दिया। காரணம் என்னன்னா அங்க இருந்து எல்லாம் பரவி இருக்கிறது. कारण यही है कि वहां से सब फैला हुआ है। அதனால நான் என்ன செய்யணும்? इसलिए हमें क्या करना है? வேதத்தை வாசித்து ஆண்டவரே இந்த தப்பான உபதேசத்துல இருந்து நான் சரியான உபதேசத்துக்கு வரணும். वचन को पढ़कर प्रभु इस गलत उपदेश से मैं बाहर आकर अच्छे उपदेश में सही उपदेश में 1923 வருஷம் 1923वें साल में ஸ்ரீலங்கால ஒரு மனுஷர் ரட்சிக்கப்பட்டிருக்கார். श्रीलंका में एक मनुष्य उद्धार पाया था। அவர் பேர் வந்து ராம் குட்டி அப்படின்னு பேர். उनका नाम राम गुट्टी करके है। அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். उद्धार पाया हिंदू में से। ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு ஏற்று ஒரு பெரிய சந்தோஷம். प्रभु को वो स्वीकारने के बाद उसकी एक बड़ा அவருடைய आनंद, இருதயத்தில் ஒரு மாற்றம். उसके हृदय में एक बड़ा நம்ம बदलाव। என்ன செய்யணும் அப்படின்னா, हम क्या करना है? இப்போ மெஜாரிட்டி இலங்கையில இருக்கிறது யாரு? ज्यादातर श्रीलंका में रहने वाले कौन है? புத்த மதத்துல உள்ளவங்க. बुद्ध के लोग ही புத்த हैं। மதத்துல அந்த அந்த மெயினான ஆட்கள் எப்படி இருப்பாங்க? और बुद्ध के अहम लोग कैसे रहते हैं? சின்ன முடி, छोटा सा बाल, நிறைய முடி வைக்க கூடாது, ज्यादा बाल नहीं रखना है, வீச வைக்க கூடாது, मूछ नहीं रखना है, நகை நட்டு போடக்கூடாது, பெண்கள் सोना चांदी नहीं पहनना है, और ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும். हमेशा सफेद वस्त्र में रहना है। அதாவது அவங்க ஒயிட்ல இருக்கோம்னா காவியில இருப்பாங்க. वे लोग जो है वो भगवा कलर के पहने हुए रहते அப்போ हैं। ஒரு பெரிய மாற்றம் புத்த மதத்துல. एक बड़ा बदलावट बुद्ध வீச की। வைக்க மாட்டாங்க, मूछ नहीं रखेंगे, சின்ன முடி வெட்டி இருப்பாங்க, छोटे से बाल काटे रहते இது हैं, வரைக்கும் கை போட்டிருப்பாங்க. हाथ का वस्त्र आगे तक पहने हुए रहते அவங்க हैं। கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. वे लोग शादी नहीं करते அவங்களுக்கு हैं। நிறைய பெண்கள் இருப்பாங்க, அவங்களும் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க. वे लोग बहुत स्त्री भी होते हैं, वे भी शादी नहीं करते இவங்க हैं। தான் ரொம்ப உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஸ்ரீலங்கால இருக்கிற புத்த மதம். यही बहुत ऊंचे वाले हैं ऐसा श्रीलंका में कि ये जो बुद्ध के मत के लोग हैं। இந்த கூட்டத்துல இருக்கிறவங்களும் இத பார்த்த உடனே பார்த்து இந்த சபைக்கு வராங்க. ये लोग जो देखकर इस बातों को देखकर इनके कलीसिया में आ जाते ஆனா हैं, வந்தாலும் துணிமணியை மாத்த மாட்டாங்க, पर आने के बाद भी वस्त्र बदलते नहीं हैं, வீச வைக்க மாட்டாங்க, मूछ रखते हैं, வைக்க மாட்டாங்க, नहीं रखते हैं, முடியும் வளர்க்க மாட்டாங்க. और बाल भी बढ़ाते हैं, அவங்க அதுல நல்லா இருந்தாச்சு. क्योंकि वो ऐसा अच्छे से रह சரி, चुके हैं। புத்த மதத்தை விட்டாச்சு, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தாச்சு. ठीक है, बुद्ध के धर्म को छोड़ दिया, मसीह को मान लिया சரி, है। அங்க காவி ட்ரெஸ் போட்டோம், ஒயிட் ட்ரெஸ் போடணும். वहाँ वो भगवा पहनते थे, यहाँ पर वो सफेद அப்படியே dress। சபைக்குள்ள பரப்புனாங்க. पर इसे ऐसे ही कलीसिया में लगा, எல்லாருக்கும் மனசுல நல்லா இருந்தது. सबको मन में अच्छा ஒயிட் लगा। அண்ட் ஒயிட், सफेद कपड़ा, வீச வைக்க கூடாது, मूछ रखने का नहीं है, நகை போடக்கூடாது. सोना नहीं पहनना है। இது பைபிள்ல இருந்து வரல, ये वचन के अंदर से नहीं है। புத்த மதத்திலிருந்து அப்படி சர்ச்சுக்குள்ள வந்து. ये बुद्ध के उपदेश से ऐसे कलीसिया में आ அந்த गया। சர்ச்சுக்கு பேர் தான் CPM, उस कलीसिया का नाम है सीपीएम। சிலோன் பெந்தேகோஸ்து. सिलोन का पेंटेकोस्ट है, உலகமெல்லாம் இருக்கு. आज पूरी दुनिया में है। அது உள்ள இருக்கிறது அந்த அந்த கொள்கையை பாருங்க. उसके अंदर के उस चाल चलन को देखिए, ஒயிட் அண்ட் ஒயிட், सफेद कपड़ा, நகை போடக்கூடாது, ना गहना नहीं, வீச வைக்க கூடாது. मूछ नहीं रखना है। இந்த போதனை புத்த மதத்துல இருந்தது, ये शिक्षण बुद्ध के धर्म में था, கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டு मसीह में आ गया है। पर सारे लोग उसकी तारीफ करते हैं, நேசிக்காங்க, प्रेम करते हैं, ஒண்ணுமே சொல்லல. परमेश्वर कुछ बोला नहीं है। உடைய நடவடைய பார்த்து ஆண்டவர் இது பண்ணல. तेरे चाल चलन को देखकर உடைய प्रभु இருதயத்தை பார்க்கிறாரு. तेरे हृदय को देखता है। அதனுடைய போதனை அப்படி போகுது. उनका शिक्षण ऐसा जा रहा है। இங்க ஒரு போதனை, ரோம்ல இருந்து வர போதனை இன்னொரு மாதிரி போகுது. यहाँ रोम से आने वाला शिक्षा वो अलग அவருடைய है। கலாச்சாரம் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து அது ஒரு மாடல்ல போயிடும். रोम का जो चाल चलन मसीह के अंदर आकर वो अलग है। தேவ மனுஷர்களை பார்க்கிறாரு. पर अहम परमेश्वर इंसान को देखता है। சீசர்களை போல யார் மாறுவா? चेलों के समान कौन बदलेगा? யார் மாறுவா? यीशु के समान कौन அவருடைய बदलेगा? வார்த்தையில பரிசுத்தம். उनके बातों में पवित्र। அவருடைய வார்த்தை பேசியாச்சுன்னா
விழுந்தவனையும் கர்த்தர் தூக்கி விட்டார். उसका वचन बातें करते ही जो गिर चुका है उसको भी परमेश्वर खड़ा कर அது दिया। தேவனுடைய கிருபை. वही प्रभु का अनुग्रह है। அவங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதமான சுகம். वो प्रार्थना करते समय अद्भुत चंगाई। இது தேவன் தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினார். यही परमेश्वर अपनी मर्जी को प्रकट करता है। உலகத்துல நம்ம எல்லாம் மாடலா இருக்கலாம். दुनिया में हम सब तरीके से हो सकते ஆனா हैं, எல்லாம் தேவனுடைய வார்த்தையோட இருந்தா நல்லது. पर सब बातें परमेश्वर के वचन के साथ ஆண்டவர் பார்த்தாரு, रहेगा। வீசா ஐயோ வைக்கட்டா பரவாயில்ல, परमेश्वर ने कहा तो मूछ रख के मत रख, ठीक நீ है, துணி எப்படி போட்டாலும் பரவாயில்ல. तो वस्त्र कैसे भी पहन, ठीक ஆனா है, எல்லாமே சிஸ்டமா இருக்கணும், கர்த்தருக்கு पर கீழ்ப்படிதலா सब तरीके से होना है, प्रभु के अधीन में रहना है। அந்த கன்வென்ஷன் பாட்டை பார்த்தீங்கன்னா சூப்பரான பாட்டு பூரா எழுதுனது சிபிஎம். बहुत सारे कन्वेंशन अच्छे अच्छे गीतों को लिखने वाले सीपीएम के लिखे, என்னன்னா அவங்களுடைய மனசுல ஒரு திருப்தி. कारण उनके मन में एक तृप्त था, ஓ நம்ம தேவனுக்கு பிரியமானவங்க. और परमेश्वर के प्रिय அந்த है। திருப்தி ஆகும்போது ஒரு நல்ல ஜெபம். वो तृप्त होते समय एक अच्छा அவங்க प्रार्थना, எழுதின பாடல் பூராமே நல்ல ஒரு அருமையான उन्होंने பாடல். लिखे हुए अच्छे अच्छे गीत हैं। பாட்டு படிச்சாலே பேய் ஓடிடும். गीत गाते हैं शैतान भाग जाएंगे। உண்மையிலே அப்ப சிபிஎம் கர்த்தர் நேசிக்காரா நேசிக்கலையா? तो सच में परमेश्वर सीपीएम को प्रेम करता எங்க है। ஒருமன் இருந்ததோ அங்க கர்த்தர் இருக்கு. जहाँ एक मन है वहाँ परमेश्वर அவங்க है। ட்ரெஸ்னால இல்ல, उनके वस्त्र के அவங்க वजह से இருதயம் ஒருமனப்பட்டது. उनका हृदय एक मन हुआ था। தேவன் ஒரு மனதை தான் பார்க்கிறார். परमेश्वर एक मन को ही देखता है, அவருடைய சித்தத்தை ரகசியத்தை தெரிந்தவர்கள் தான் பாக்கியவான். कि मर्जी को रहस्य को जानने वाले धन्य हैं। அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், प्रेरित पौल कहता है 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல दूसरा 3வது வசனம் வாசிக்க வேண்டாம், நான் பேசுகிறேன். दूसरा कोरिन्थियों 4 अध्याय 3 वचन, என்னுடைய சுவிசேஷம் உனக்கு விளங்கலன்னு வச்சுக்க, मेरा सुसमाचार अगर तुझे समझ नहीं आया तो, அதாவது ரகசியமா தெரியுதா, अगर वो तुझे रहस्य लग रहा है அப்ப நீ तो உருப்பட மாட்டேன்னு तो அர்த்தம். तू नहीं सुधरेगा। பவுல் என்ன சொல்கிறாரு? पौल क्या कहता நான் है, சொல்லுகிற இந்த நல்ல செய்தி, मैं जो कहने वाली ये अच्छा संदेश, நான் சொல்லுகிற இயேசுவானவர் मैं जो बताने वाला यीशु உனக்கு मसीह, விளங்கல அப்படின்னா अगर तुझे समझ नहीं आ அப்பா रहा நீ கெட்டு போயிருவ, तो तू खराब हो जाएगा, நீ அது மேல வளர तू முடியாது. आगे बढ़ नहीं सकता। அப்ப நான் என்ன செய்யணும்? तो मुझे क्या करना है? ஆண்டவரே, பவுல் சொல்லுகிற பிரசங்கம் எனக்கு விளங்கணும். प्रभु पौल प्रचार करने वाला प्रचार मुझे सुनाई, நான் समझना है, ரட்சிக்கப்படணும். मैं उद्धार पाना நான் है, சுகமடையணும் चंगा होना है, அப்படிங்கிற ஒரு ஆசை வேணும். ऐसी का आशा होना है। 1 கொரிந்தியர் 14:37 வாசிக்கலாம். पहला कोरिन्थियों 14:37 1 கொரிந்தியர் 14:37 வசனம். पहला कोरिन्थियों 14 अध्याय 37 நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். यदि कोई मनुष्य अपने आप को भविष्यवक्ता या आत्मिक जन समझे तो ये जान ले कि जो बातें मैं तुम्हें लिखता हूँ वे प्रभु की आज्ञाएं हैं। क्या कहते हैं? நீ தீர்க்கதரிசியா? अगर तो भविष्यवक्ता है, அபிஷேகம் இருக்கா? बस अभिषेक है, அப்படி நீ சொல்லனா अगर तो ऐसा कहता है, எல்லாம் எழுதிருக்கணும், அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைன்னு ஒத்துக்கிடணும். जो जो लिखा हूँ वो सब परमेश्वर का वचन है, तुझे स्वीकारना है। அது பவுல் எழுதிருக்கான் அப்படின்னு சொன்னா पौल लिखा है ऐसा कहा तो உன் வழி தவறான ரூட்டா போய்கிட்டு இருக்கு. तेरा रास्ता गलत जगह पे जा रहा है। பவுலை தேவன் அபிஷேகம் பண்ணி तो पौल को परमेश्वर ने अभिषेक किया, அவருக்குள்ள இருந்து கிரியை செய்தார். उसके अंदर से कार्य करता है। நிறைய யோசிக்கணும். बहुत सोचना है, பவுல் என்ன பிரசங்கம் பண்ணாரு? पौल ने क्या प्रचार किया, பவுலுடைய விசுவாசம் என்னது? पौल का क्या विश्वास था, பவுல் எப்படி பேப்டிசம் கொடுத்தாரு? पौल ने कैसे बपतिस्मा दी, எல்லாம் பார்க்கணும். सब देखना है। அது விளங்கல அப்படின்னா अगर वो समझ नहीं आया तो ரோட்டு தப்பா போய்கிட்டு இருக்குன்னு आप அர்த்தம். गलत रास्ते में जा रहे அவன் हैं। சொல்கிறான், சொல்ற சுவிசேஷம் உனக்கு விளங்கலன்னா நீ கெட்டே वो போயிருவாங்க. कहता मैं जो सुसमाचार तुझे बता नहीं समझ आया तो तू खराब உனக்குள்ள हो जाएगा। பரிசுத்தாவி இருந்ததுன்னா விளங்கும் तेरे அப்படிங்கிறார். अंदर पवित्र आत्मा है तो तुझे समझ आएगा। இப்படிப்பட்ட விஷயங்களை தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக விளங்க பண்ணுகிறார். ऐसे विषय को परमेश्वर अपने भविष्यवक्ता के द्वारा उसे समझाता அது है, நமக்கு தெரியணும். उसे हमें जानना है। அது ஒரு பெரிய ரகசியத்தை பவுல் சொல்லுகிறார். एक बड़ा रहस्य को पौल कहता பாருங்க, है। நீங்க எல்லாம் இப்போ ஏசப்பான்னு சொன்னதுனால உள்ள வரல. देखिए आप सब लोग अभी प्रभु यीशु करके कहने से अंदर नहीं आए। எபேசியர் 1:4 வசனம் சொல்லுகிறார். एफेसियों 1:14 वचन में कहता है, உலகத்தை படைக்கும் முன்னாலே கர்த்தர் உங்களை பார்த்தார். इस दुनिया को सृष्टि करने के पहले ही प्रभु ने तुम्हें देखा, உங்களை பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணார். तुम्हें देखकर एक पक्कापन किया, இவங்களை எல்லாம் பரலோகத்துல கொண்டு என் கண்ணு முன்னால உட்கார इन வைக்கணும். सबको स्वर्ग ले जाकर मेरी आंखों के सामने रखना है। அப்படி அவர் நினைச்சார். ऐसा उन्होंने सोचा, அவர் நினைத்ததுனால நம்ம
நம்ம வரல, उसने सोचा इसीलिए हम नहीं அவர் आए, நினைச்ச மாதிரி நம்ம நடக்கும் பாருங்க, और उसने जैसा सोचा है वैसे हम जब चलते हैं, அதனால அவர் முதல்ல தீர்மானிச்சிட்டார். इसीलिए वो पहले ही हमारे नियुक्त कर दिया। அவருடைய பார்வை தூர பார்வை, उनकी नजरें दूर की नजरें அவருடைய हैं, பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே उनकी கிடையாது. नजरों के सामने कुछ छुप அப்ப नहीं முதலாவது सकता। என்னை பார்க்கிறார், पहला मुझे देखता நான் है, பிறக்கவே இல்லை, मैंने जन्म नहीं लिया, பல கோடி வருஷத்துக்கு முன்னால, बहुत करोड़ों सालों के पहले 6000 வருஷம் ஆச்சு ஆதாம் வந்து. आदम के 6000 साल हुआ। ஆனா உலகம் தோன்றதுக்கு முந்தின பல கோடி வருஷத்துக்கு दुनिया முன்னால उत्पन्न होने का मतलब बहुत करोड़ों साल पहले। கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை பார்க்கிறார், परमेश्वर अपने लोगों को देखता அவருடைய है, நடவடை பார்க்கிறார். उनके चाल चलन को என் देखता है। வசனத்துக்கு யாரெல்லாம் நடுங்குது, मेरे वचन को कौन कौन घबराता என் है? கல்வாரி சிலுவை யாரு நம்புதா, मेरे कलवारी क्रूस पर कौन विश्वास करता ரத்தத்தினால மீட்பு, है? उस लहू से छुटकारा, விசுவாசத்தினால ரட்சிப்பு, विश्वास के द्वारा இதை उद्धार। யாரெல்லாம் நம்புதான்னு அப்படி பார்க்கிறாரு. ये जो जो भरोसा करता है करके देखता है, பார்த்து அவங்க பேரெல்லாம் நோட் और பண்ணிட்டாரு. देख कर उसके नामों को लिख लेता நல்ல है। ஒரு காரியத்தை யோசிக்கணும். अच्छा से एक बात को அவர் सोचना है, பேர் எழுதுனதுனால நான் ரட்சிக்கப்படல, मेरे नाम लिखा इसलिए मैं उद्धार नहीं पाया, என்னுடைய இருதயத்தை பாரு அவர் எழுதியிருக்காரு. मेरे हृदय को देखकर उसने लिखा है। இப்ப நான் வாசிக்கும் போது என்ன தெரியுது, अब मैं पढ़ता हूँ तो क्या दिखता है? உலகத்தோடத்துக்கு முந்தி தேவன் உங்களை முன்குறித்தார். दुनिया उत्पन्न होने के पहले परमेश्वर ने तुम्हें आगे चुन लिया। இயேசுப்பா என்னை முதல்ல நீங்க முன்குறிச்சிட்டீங்களா? ऐसा प्रभु यीशु आपने पहले मुझे चुन लिया है। சேலஞ்ச், நான் கண்டிப்பா பரலோகத்துக்கு தான் போவேன். ठीक है, मैं कैसे भी स्वर्ग ही आऊंगा। எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். मेरी जरूरत की सारी बातें प्रभु तैयार இந்த करता है। நம்பிக்கை விசுவாசம் வந்துட்டுனா ये भरोसा विश्वास आ गया तो நாம் ஜெயம் பெறுவோம். हम विजय पा लेंगे। ஏன்னா கர்த்தருடைய வசனம் அதுக்கு தான் எழுதி कि இருக்கு. प्रभु का वचन उसीलिए लिख कर रखा है। வாசிக்கிறவன் பாக்கியவான், पढ़ने वाला धन्य है, கேட்கிறவன் பாக்கியவான், सुनने वाले धन्य है, நடக்கிறவன் பாக்கியவான். चलने वाले भी அந்த धन्य है। வேதத்தை வாசிக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. वचन को पढ़ने वाला कभी शर्मिंदा नहीं होना है। தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டார். परमेश्वर अपने लोगों को छुड़ा दिया। கர்த்தருடைய வேதம் குறைவு இல்லாதது, परमेश्वर का वचन बिना அது कमी का है, மதுரமானது. वो मीठा है। அது எப்படி மதுரமானது, वो कैसा मीठा है? அங்க என்னமோ எழுதி இருக்கிறது, वहाँ कुछ तो அது लिखा என்ன है, பற்றி எழுதி இருக்கிறது, वो मेरे बारे में அது लिखा है, எனக்கு கிடைக்க போற ஆசீர்வாதத்தை நினைத்து அது மதுரமா वो இருக்கு. मेरे मिलने वाले आशीष को देखकर वो मीठा लग रहा है। இன்னைக்கு நமக்கு அந்த வேதத்தை வாசித்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எடுக்கணும். आज हमें उस वचन को पढ़कर ऐसे आशीष को உலக लेना। பிரகாரமான எல்லா டென்ஷனும் இருக்கும் கண்டிப்பா. दुनिया प्रकार की सारी परेशानी रहती है। வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணி என்ன செய்யணும், அறிக்கை செய்யணும். இயேசுவா, இந்த விஷயத்துல நீர் எனக்கு வெற்றி தர போகிறீர். वचन को पढ़कर विश्वास कर कबूल करना, यीशु मेरी इस बातों पर मुझे विजय दी। கர்த்தர் வெற்றியை தருவார். परमेश्वर विजय देता है। ஐசக் பிரதர் ஒரு சாட்சி சொன்னாங்க இன்னைக்கு. भाई ऐजक ने उस दिन एक अच्छी गवाही दी थी। அவரு என்ன செய்தாரா, நைட்ல 3 மணிக்கு ஏதோ எழுந்து ஜெபம் பண்ணிருக்காங்க. रात को 3 बजे उठकर उन्होंने प्रार्थना की। முதல் நாளே மகா சொல்லிட்டா, पहले दिन ही बेटी அப்பா ने எனக்கு कहा, பிறந்த நாள், मेरा जन्मदिन है कल, நல்ல Dress, பெரிய கேக் வேணும். मुझे अच्छा वस्त्र और बड़ी केक चाहिए। ஆனா அவர்ட்ட பைசா இல்ல. पर उसके पास पैसा नहीं है। அடுத்தது எனக்கு அந்த மாதிரி அவ்வளவு ஒரு பெரிய கேக்கும் பெரிய நல்ல Dress எடுக்கக்கூடிய பைசா இல்ல. उस केक और वस्त्र बड़ा लेने के लिए मेरे पास उस समय पैसा नहीं था। அவரே சொல்றாரு, நான் ஜெபம் பண்ணினேன். मैंने प्रार्थना की, காலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணேன். सुबह 3 बजे प्रार्थना 3:30 की, மணி ஆயிடுச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 3:30 हो गया प्रार्थना பக்கத்துல की। மொபைல்ல திடீர்னு மெசேஜ் வர மாதிரி சவுண்ட் கேட்டது. बाजू में जो मोबाइल में मैसेज आने की आवाज आई, நான் ஓபன் பண்ணி பார்த்தா मैंने वो खोल कर देखा तो ஒருவர் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. बाहर मुख से एक जन ने मैसेज डाला था, மகளுக்கு பிறந்த நாள் வருது இல்ல, आज तेरे बेटी का जन्मदिन है, 5000 ரூபாய் அனுப்புதேன், मैं एक 5000 भेज रहा हूँ। உடனே எடுத்து உன் மகளுக்கு எது வேணுமோ அது வாங்கி கொடு. तुरंत निकाल कर बेटी को जो चाहिए उसे खरीद के दे दे। அவர் ஒரே சந்தோஷம். बहुत आश्चर्य हुआ। ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நல்ல மெசேஜ், प्रार्थना करते समय ऐसा संदेश, பணமும் வந்துட்டு, पैसा भी आ गया। பணம் 5 வரல 10 வந்துட்டு இருந்தா. हाँ, 5 नहीं 10 आ गया था। என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. इतना आश्चर्य बात है। செய்வாரா, ऐसा भी कर सकता है, செய்ய முடியுமா? कर सकता है क्या? ஏனென்றால் தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு எல்லா நன்மைகளையுமே செய்து क्योंकि வச்சிருக்கிறார். परमेश्वर अपने लोगों के लिए सारी भलाई को कर இல்ல करता है। ஆள் பார்த்தா செய்வாரா? क्या आदमी देखकर करता है? எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை செய்கிறார். सबके लिए परमेश्वर ஒரே आशीष- மாதிரி தான் எல்லாரையும் நம்ம அழைக்கிறார். एक ही समान सबको बुलाता है। பவுல் அப்படிதான் சொல்லுகிறார். पौल ऐसे ही कहता है, நம்ம எல்லாரும் நிக்கும், हम सब खड़े हैं, அந்த ஓட்டத்துல எனக்கு தான் அது உண்டு அப்படின்னு நெல்லி நீ ஓடணும். वो दौड़ में मेरे लिए है ऐसा करके அந்த तो दौड़ना। ஜீவனுக்கு எனக்கு தான், वो जीवन का அப்படி ஓடுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள். वैसे दौड़ने वाले उसे पा लेते हैं। அதுதான் ஒரு மெயினான ஒரு ஆசீர்வாதம். वही एक अहम आशीष है। முதலாவது நான் தெய்வத்தை புரிந்து கொள்ளணும். அவர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். पहले हम परमेश्वर को जानना है, वो अपने आप को छुपा कर ஆனா रखा है என்ன நேசிக்கிறார். और उससे प्रेम करता है। அவரால முடியாதது உலகத்துல ஒண்ணுமே இல்ல. उसे कोई बात असंभव नहीं इस दुनिया में। உலகத்துல நிறைய அவர் காரியங்களை செய்திருந்தாலும் दुनिया में बहुत सारे कार्य को प्रभु ने किया। அவருடைய நோக்கம் என்னன்னா उनका क्या विचार है? இருளின் அதிகாரத்தை அழிக்கணும்.
अंधकार के अधिकार को नाश करना, சாத்தான நரகத்துல போடணும், शैतान को पाताल ஜனங்களை में மீட்டுக் கொள்ளணும். लोगों को छुड़ाना இந்த है। ஜனங்களை வச்சுதான் தேசத்தை நான் ஆளணும். इस दुनिया लोगों को रखकर देश पे राज இதுதான் करना, தேவனுடைய பெரிய ஆசை. यही प्रभु की बड़ी आशा அதனால है। எப்பவுமே அவர் நம் பக்கத்துல தான் इसलिए இருக்கிறார். हमेशा वो हमारे साथ ही खड़ा அவர் है, யாரையுமே புறம்பே वो தள்ளல. किसी को दूर नहीं करता है। வேதாகமத்துல நம்ம பார்ப்போம், யாராவது பரிபூர்ணமான ஒரு மனுஷன் இருந்தானா कोई भी हम वचन में देख सकते, कोई परिपूर्ण मनुष्य कोई था क्या? ஒரே ஒரு ஆள் தான் தெரியுது. एक ही व्यक्ति है, தன்னுடைய தாய் தகப்பனை கீழ்ப்படிஞ்சு अपने माता पिता का आदर எவ்வளவு करके, பிரச்சனை வந்தாலும் इतना ही परेशानी आ जाए। உத்தமமா நடந்தது ஒரே ஒரு ஆள் தான். सच्चाई से யாரு? யோசேப்பு, एक यूसुफ है, இன்னொன்னு ஏனோக்கு. दूसरा ये नौक है। வேற யாரும் கம்ப்ளீட்டா பூரணமான மனுஷன் மாதிரி நமக்கு தெரியல. और कोई पूरी तरीके से अच्छा चला वैसा हम देख नहीं ஆனா सकते। யோவான் சொல்றாரு, यूहन्ना कहता है என்னவே அவ்வளவு ஆள் பரலோகத்துல இருக்கிறது अनगिनत लोग वहां पर स्वर्ग में है, போட்டிருக்காங்க. सब सफेद वस्त्र पहने हैं, सब ऊपर बैठे हुए हैं। मुझे आश्चर्य लगा, யாருன்னு கேட்டேன். प्रभु ये सारे लोग कौन हैं? இவங்கள ரத்தத்தால் கழுவு, ये सब लहू से धोए हुए लोग हैं, இவங்க ஆட்டுக்குட்டியானவர் போன வழியே போனவங்க. ये मेमने के मार्ग में चलने वाले लोग हैं। சந்தோஷமா இருக்கு பாருங்க. इतना खुशी की बात है, ஒரு ஆளு ரெண்டு ஆள் இல்ல, एक व्यक्ति दो व्यक्ति நம்ம नहीं, கண்ணுல ரெண்டு ஒரு ஆள் தான் தெரியுது. हमारे आंखों में एक दो तीन ही दिखेंगे, தேவனுடைய பார்வை पर परमेश्वर की नजर में अनगिनत लोग हैं। பக்தி ரகசியமும் மகா மேன்மை. बाइबल बताती है परमेश्वर की भक्ति का रहस्य बहुत बड़ा है। இந்த ரகசியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். इस रहस्य को भी प्रभु ने प्रकट कर दिया। ரகசியம் என்னலாம் மேன்மை? परमेश्वर की भक्ति का क्या रहस्य बड़ा है? தேவ மாம்சத்திலே வெளிப்பட்டார். परमेश्वर मनुष्य का रूप धारण लिया। மார்க்கம் ரொம்ப விசேஷமானது. भक्ति का जो मार्ग है बहुत विशेष है, बहुत अहम है। ஃபர்ஸ்ட் அடிப்படை என்ன? தேவன் மனிதனாய் वो வருகிறார். सबसे अहम उसमें है कि परमेश्वर मनुष्य बन गया। किस लिए? மகிமை இழந்த மனுஷனை மகிமைப்படுத்துவதற்காக. महिमा को खोए हुए मनुष्य को महिमा देने के लिए। நிறைய காரியத்தை வெளிப்படுத்திருக்கிறார். परमेश्वर अपनी मर्जी को बहुत कार्य को प्रकट किया है। ரகசியம்தான். पौल कहते हैं ये भी एक रहस्य है। மாம்சத்துல பிறக்கதே ஒரு ரகசியம். परमेश्वर मांस में प्रकट होना ये बड़ा रहस्य है। கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு इस வெளிப்படுத்திருக்கிறார். रहस्य को परमेश्वर अपने लोगों को प्रकट किया है। நிறைய பைபிள்ல இப்படிப்பட்ட ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். बहुत सारे ऐसे रहस्य को वचन में प्रभु ने रखा है। समय में प्रभु कहता है பரிசுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருந்தார். ये याजक और जो सदीसी फरीसी के खमीरी उपदेश से आप संभाल कर रही है, ऐसा कहता இவங்க है। யோசிக்காங்க, ரொட்டி கொண்டு வரணும்னு பேசுறாரோ? हाँ, वो सोच रहे कि रोटी हम ले लाए नहीं, इसलिए वो कहता है क्या? சரி. क्योंकि वो रहस्य है। ஆனா இவங்க யோசிக்காங்க, ரொட்டி இல்ல, அதனாலதான் நம்மள ஆண்டவர் பேசுகிறாரு. ये रोटी हम लाए नहीं, इसलिए प्रभु उसके बारे में அவர் बता रहे हैं। சொல்றாரு, புளிச்ச மாவுன்னா அவனுடைய போதனை. हाँ, परमेश्वर कहता है खमीरी आटा का मतलब उसका दुरुपदेश। பரிசை சதிசை செய்கிற போதனை இருக்குல்ல, அதுதான் புளித்து போன மாவு. फरीसी और सदीसी का जो उपदेश है वो खमीरी आटा है। அந்த உபதேசத்துல நீ நிக்காத उस அப்படி. उपदेश में तुम मत बने रहना। அந்த ரகசியத்தை இயேசுவானவர் உடனே அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி यीशु मसीह तुरंत उस रहस्य को प्रकट कर देता है। தன்னுடைய ஜனங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்த. परमेश्वर अपने लोगों को रहस्य प्रकट करता है। ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்துவார்? रहस्य किसको प्रकट करता है? ऐसाया 8वां अध्याय में 16வது வசனம். 16 वचन। ஆட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ள வேதத்தை முத்திரையிடேங்க. चितौनी का पत्र बंद कर दो, मेरे चेलों के बीच शिक्षा पर छाप लगा दो। என்ன அர்த்தம்? क्या मतलब है? சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல சில கம்பெனில என்ன செய்வாங்க, कोई कोई कंपनी में घर में क्या होता கரண்ட் है, பில்லு கட்டல, பாக்கி நிறைய இருக்கு, करंट बिल नहीं भरा, बहुत बचा हुआ है, டாக்ஸி கட்டல அப்படின்னா टैक्स नहीं बांधा तो கம்பெனியே சீல் வச்சிருவாங்க. कंपनी को सील कर देता யாரும் है, உள்ள போக கூடாது. कोई अंदर नहीं जा सकते हैं। அப்படிதான் இந்த வசனம் எழுதியிருக்கு. ऐसे ही वचन लिखा है। कैसे पढ़ेंगे? சாட்சி ஆகமத்தை சாட்சி ஆகமத்தை கட்டி அதை நல்லா கட்டி, என் சீஷருக்குள்ள வேதத்தை ஆ, முத்திரையிடு. என் சீசர்களுக்கு மட்டும் புரியட்டும், வேற யாருக்குமே தெரியக்கூடாது, அதை கட்டிடு அப்படிங்கிற. हाँ, गवाही की आत्मा को बांध कर मेरे चेलों को केवल समझ आए और किसी को नहीं उसके रूप में बांध அப்ப दिया। யார்? अब किसे पता है? சீசனுக்கு தான் தெரியும். चेलों को पता है। அப்ப எனக்கு தெரியணும்னா நான் சீசனா மாறணும். अगर मुझे मालूम होना है तो मुझे चेला बनना ஆண்டவர் पड़ेगा। கொடுத்த அதிகாரம் அதுதான். परमेश्वर ने दिया हुआ अधिकार। போங்க, दुनिया भर आप जाइए,
चेले बन जाइए, எனக்கு சீசரை மாற்றுங்கன்னாரு. मेरा चेला बना दीजिए। சீசன் ஆக்கினாதான் நமக்கு வேதமே புரியும். जब हम चेले बनेंगे तो हम वचन समझ आएगा। ஏசாயா 8:20 வசனத்திலேயும் அந்த வார்த்தையை சொல்லிட்டாரு முடியும். ऐसा है 8:20 में भी वही बातों को कहते हैं। சாட்சியாகமத்தை கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. அவர் சாட்சியாகமோ வேதம். வேதம் இந்த ரெண்டையுமே நீங்க நல்லா கவனிக்கணும். गवाही की बातें और वचन दोनों को आप सही से நீ जानेंगे। போதிக்கல அப்படின்னா और इसके बारे में जैसे आप सिखाए नहीं तो நீங்க தூங்கிக்கிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு உயிர் தருதல் கிடையாது. आप सोते रहेंगे, आपको उद्धार नहीं होगा। உயிர் தருதல் யாருக்கு? तो उद्धार किसका है? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு விதண்டாவாதம் அல்ல, ரெண்டுமே எனக்கு விளங்கணும். पुराने नियम और नए नियम को जो है गड़बड़ी नहीं, दोनों मुझे समझ आना है। परमेश्वर पहाड़ी प्रचार में एक बातों को कहता है, देखिए मत्ती 5वां अध्याय 19वां वचन। மத்தி 5:19 5:19 मत्ती का सुसमाचार। ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அபிதமாய் மனுஷனுக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவர்களை கைக்கொண்டு போதிக்கிறவனோ परलोक राज्यத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். इसलिए जो कोई इन छोटे से छोटी आज्ञाओं में से किसी एक को तोड़े और वैसे ही लोगों को सिखाए, वो स्वर्ग के राज्य में सबसे छोटा कहलाएगा। परंतु जो कोई उन आज्ञाओं का पालन करेगा और उन्हें सिखाएगा, वो स्वर्ग के राज्य में महान कहलाएगा। தேவனுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு ஒரு ஆளு பிரசங்கம் பண்ணினா परमेश्वर के वचन को कोई लेकर प्रचार करता है, அவர்கள் இந்த உலகத்துல பேர் வாங்கினவர்களா இருப்பார்கள். वे लोग इस दुनिया में नामचीन रहेंगे। எங்க பரலோகத்துல சொல்லல, பரலோக ராஜ்யத்துல, स्वर्ग में नहीं, स्वर्ग राज्य में, உலகத்துல दुनिया में, கிறிஸ்தவத்துக்குள்ள मसीह के अंदर கைக்கொள்ளாம போதிக்கிறவனுக்கு மதிப்பு இருக்காது. जो அதை பாலன் பண்ணணும், उसको पालन ஏற்றுக்கொள்ளணும், स्वीकारना है, அதுக்கு கீழ்ப்படியணும். उसका पालन करना है। இன்னும் அதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்லுகிறாரு, इसके बाद और एक वचन कहता அதாவது है, பழையதையும் புதியதையும் நீ என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். पुराने और नए दोनों का प्रचार करना है, அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையை நீ விளங்கிக் கொள்ள முடியும். அப்படிங்கிறது तब परमेश्वर के वचन को तो समझ सकता है। பழைய ஏற்பாடுல உள்ளதும் புதிய ஏற்பாடுல உள்ளதும் எனக்கு விளங்கணும். पुराने नियम और नए नियम तुझे समझ आना है। பழைய ஏற்பாடுல தேவன் தன்னுடைய வார்த்தையினால் வெளிப்படுத்தினார். पुराने नियम में परमेश्वर अपने वचन को प्रकट किया சீஷர்கள் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலமாக. भविष्यद्वक्ताओं के द्वारा। புதிய ஏற்பாடுல தேவனே வந்து இறங்கி பேசுகிறார். नए नियम में परमेश्वर स्वयं उतर कर आकर बातें करता பழைய है। ஏற்பாடுல இருக்கிறவராகவே இருக்கிறன்னு சொன்னவர் पुराने नियम में मैं हूँ वैसे ही हूँ ऐसा कहने पड़ा। இந்த பேர்ல புதிய ஏற்பாடுல நம்மளோட பேசுகிறார். यीशु उस नाम में नए नियम में हमसे बातें करता है। பரிசுத்த ஆவியானவராக ஜனங்களுக்குள்ளே இருந்து உலாவுகிறார். அவர்களுக்கு உள்ள வாசமாய் இருக்கிறார். पवित्र आत्मा के रूप में लोगों के बीच में जो मंडराया, फिर बाद में उनके अंदर वास किया। அது மட்டும் இல்ல, पौल சொல்லுகிறார், वो केवल ने पौल कहता है ஒரு ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்கிறார். मसीह एक विश्वासी के अंदर रहता है। வசனத்தை வாசிப்போம். वचन पढ़ेंगे, கொலோசியர் 1:27 வசனம். कोलोसियों 1:27 वचन। பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். जिन पर परमेश्वर ने प्रकट करना चाहा कि उन्हें ज्ञान हो कि अन्य जातियों में उस भेद की महिमा का मूल्य क्या है, और वो यही है कि मसीह जो महिमा की आशा है तुम में रहता है। கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? मसीह कहाँ पर है? மகிமையின் நம்பிக்கையாக பிரஜாதிகளுக்குள்ள இருக்கிறார். महिमा का भरोसा के रूप में अन्य जातियों के अंदर। एक बड़ा रहस्य है सब, बहुत लोगों को पता नहीं है। எனக்கு சொன்னார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். परमेश्वर ने मुझसे कहा, मैं तुम्हें कहता हूँ। நிறைய காரியங்களை பவுல் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். बहुत सारी बातों को पौल प्रकट करता है। இப்படிப்பட்ட ரகசியம்லாம் கண்டிப்பா நமக்கு தெரியணும். ऐसे ऐसे रहस्य हमको मालूम होना நிறைய चाहिए। ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தல. बहुत सारे रहस्य को परमेश्वर के आगमन है। பாக்கி நிறைய காரியத்தை நமக்கு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? बाकी बहुत सारे बात हम जानेंगे तो ही क्या कर सकते हैं? கர்த்தருடைய சித்தப்படியே நடக்க முடியும். प्रभु की मर्जी के अनुसार चल सकते हैं। தெரியலன்னா நடக்க முடியாது. प्रभु की मर्जी को हम नहीं जानेंगे तो हम चल नहीं सकते। தேவன் தன்னுடைய சித்தத்தை
தன்னுடைய ஆசையும் வேதாகமத்துல எழுதி வச்சிருக்கிறார். परमेश्वर अपनी मर्जी अपनी आशा को वचन में लिख कर रखा நம்மளை है, பார்த்து பேசுகிறாரு. हमसे देखकर बातें करता है। உள்ள இருக்கிறார். मसीह आपके अंदर रहता है, நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். हमारे अंदर मसीह है क्या? அந்த நம்பிக்கை, ये भरोसा, நம்ம தேவனோடு நடக்கிற ஒரு அனுபவம், परमेश्वर की संगति चलने वाला கூட अनुभव, வருகிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறது, आने वाले साथ आने वाले मसीह को धन्यवाद அவரோட करना, பேசுகிறது, से बातें करने वाला, அதுதான் மேன்மையான, वही महिमा का मसीह है, அதுதான் ரகசியமாக தேவன் நமக்குள்ள இருக்கிறது வெளிப்படுத்துகிறது. वही रहस्य रूप में प्रभु हमारे अंदर है, वो प्रकट करता है। அவர் சொல்லுகிற 25வது அதிகாரத்துல 25வது வசனத்துல कहता 25 ஆதி காலங்களும் தலைமுறை தலைமுறையாகவும் இதெல்லாம் மறைஞ்சுதான் இருந்தது. आदि के समय और जो पूर्वजों के समय से सब छुपा हुआ था, யாருக்கும் தெரியாது. किसी को पता नहीं। தேவன் ஒரு மனுஷனுக்கு உள்ள வருவாரா, परमेश्वर एक मनुष्य के अंदर आ ஒரு सकता है, இருதயத்துல வந்து உட்காருவாரா. एक हृदय में आकर बस सकता ஆனா है। இப்பொழுது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் அதை पर வெளிப்படுத்தினார். अभी पवित्र लोगों को प्रभु ने प्रकट किया। ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறார். मसीह एक मनुष्य के अंदर प्रकट होता है। கிறிஸ்து இருக்கிறாரா, பரிசுத்தாவி இருக்கிறார். मसीह है क्या? पवित्र आत्मा है। பரிசுத்தாவி தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் पवित्र பரிசுத்தாவி. आत्मा ही मसीह है, मसीह ही पवित्र आत्मा है। உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்க அறியணும் அப்படின்னு मसीह आपके अंदर है, इसे आप जानना है। தேவன் எனக்குள்ள வாசமாக இருக்க வேண்டும். परमेश्वर हमारे अंदर वास करना है। நான் புரிந்து கொள்ளும் போது தேவ சித்தப்படியே நான் நடப்போம். उस रहस्य को हम जानेंगे तो परमेश्वर की मर्जी करेंगे। बाहरी दिखावटी नहीं, நட்பு அல்ல. हाँ, जो नाटक नहीं। தெரியும் எங்க இருந்து வந்திருக்கு சில உபதேசம். हम जानते हैं अच्छे से कहाँ से है पुराना उपदेश। ரோம்ல இருந்து ஒரு உபதேசம் வந்தது, रोम से कोई उपदेश आया है, से एक उपदेश आया है। எல்லாமே கிறிஸ்துவ கலந்து இருக்கிறது. सब मसीह में एकजुट है। ஆண்டவர் யாரையுமே அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்லல. प्रभु किसी को भी ये मत करो मत कर कहा नहीं। கொஞ்ச நாள் ஓடி பிறகு அதுக்கு பிறகு கொஞ்சம் வழியெல்லாம் மாத்தாங்க. சரி, थोड़े दिन जाते हैं, दौड़ते हैं, फिर हम अपने रास्ते को बदल देते நான் हैं। முதல் வீச இப்ப தப்புன்னு தெரிஞ்சு நான் வீச வளர்க்கேன். कुछ निकालने के लिए कहा, फिर गलत लगा, फिर पड़ा। முதல்ல நான் வெள்ளத்துல தான் போடன்னு சொன்னேன், இப்ப எதுன்னு போட்டுக்க. पहला मैं सफेद कपड़ा ही बोलता था, अब मैं कौन सा भी पहन लेता हूँ। போடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப போட்டுக்க. पहला सोना नहीं पहनना कहता था, अभी पहन लेता हूँ। அன்னைக்கு சொன்னது யாரு, இன்னைக்கு சொல்றது तो யாரு? उस समय में कहने वाला कौन था, अभी कहने वाला कौन? பார்த்து நாமளே நம்ம என்ன செய்கிறது, மேன்மைப்படுத்துகிறது. किसी को देखकर हम अपने आप की बढ़ाई करते हैं। பவுல் சொல்லுகிறார், पौल कहता है, என்னுடைய உபதேசம் உனக்கு புரியணும், मेरा उपदेश तुझे समझ आना है, அப்பதான் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள तब तो பிரவேசிக்கலாம். परमेश्वर के राज्य में प्रवेश कर सकते தேவனுடைய हैं, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். परमेश्वर के आशीष को पा सकता है। தேவனுடைய வார்த்தையில ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. परमेश्वर के वचन में आत्मा और जीवन है। அவர் நொடி பொழுதுல இந்த உலகத்துல வந்து தன்னுடைய உலகத்தில் உள்ள ஜனங்கள் தம்மோடு எடுத்துக்கொள்ள போகிறார். और क्षण भर में इस दुनिया में आकर अपने लोगों को उठा ले जाने वाला, वही एक बड़ा रहस्य है। வருகை நம்ம எல்லாரும் போகணும். उस रहस्य के बुलाहट में हम सबको जाना है। இயேசுக்குள் வாழ் मसीह यीशु के अंदर जीने वाले, ஆவிக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர், पवित्र आत्मा की मर्जी को अपने आप को सौंपने वाले, எல்லா இடத்துலயும் ஒரே கிறிஸ்தவனாகவே வாழுவார்கள். हर जगह पर एक मसीह के रूप में ही जीते हैं। கம்பெனில ஒரு வாழ்க்கை இல்ல, घर में एक जिंदगी, कंपनी में जिंदगी, कहीं पर भी रहे वो मसीह के समान அவங்க जीवन, பாக்கியவான். वही धन्य है। கர்த்தர் எடுத்துக்கொள்ள उसको ही परमेश्वर उठा ले जाने देंगे। வரும்போது நமக்கு ஆசீர்வாதம். प्रभु हमारी संगति है, हम जान लेंगे तो हमें आशीष है। அதே படம் कैसा उस अनुभव में हम चल सकते हैं? பேசுகிறது, अकेलेपन के जीवन में प्रभु से बातें करें, வேதத்துல உள்ள காரியங்களை பெற்று அதை அனுபவிக்கிறது. वचन के हुए बातों को पाकर अनुभव करना। கண்டிப்பா கர்த்தர் தன்னுடைய ரகசியத்தை தன்னுடைய ஊழியக்காரங்களுக்கு, விசுவாசிகளுக்கு சொல்லாம இருக்கு. निश्चय परमेश्वर अपने रहस्य को अपने सेवक को प्रकट के बिना नहीं देता है। கண்டிப்பா கர்த்தர் பேசுவார். उनसे निश्चय प्रभु बातें करेगा। நம்ம வாசித்த சங்கீதத்துல சொல்லி இருக்கிறது, पढ़े हुए भजन संहिता में कहा है, வேதத்தால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். प्रभु आपके वचन के द्वारा मैं जो है उसको जो मुझे चेतावनी मिलती है। பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? अपने बच्चों को एहसास दिलाने वाला कौन? தன்னுடைய தப்பு, अपने जो गलतियों को ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு யாரு உணர்வா? कौन सोचेगा, एहसास करेगा कि मैंने गलत कर दिया? அவங்கதான் பாக்கியவான். वे ही धन्य हैं, அது வேத வசனத்தான் தெரியும். वो वचन ही जानते हैं। கர்த்தர் அந்த வார்த்தைகளின் மூலமாக தன்னுடைய ஜனங்களை சீர்படுத்துகிறார். परमेश्वर वचन द्वारा अपने लोगों को सही बनाता है। கர்த்தர் தன்னுடைய ஜனங்களோடு இடைப்படுகிறார். परमेश्वर अपने लोगों की संगति में रहते हैं। ஆசீர்வாதத்தை நமக்கு தரணும். परमेश्वर महिमा की आशीष हम सबको दे। எல்லாரும் வணங்கப்படி हमसे प्रार्थना करेंगे गुप्ती में आकर। பரிசுத்தம் இரக்கம் நிறைந்தவரே ஸ்தோத்திரம். पवित्र अनुग्रह पर आप प्रभु अपने धन्यवाद करते हैं। இந்த அதிசயங்களை நாங்கள் பார்க்கிறோம். वचन के अद्भुत कार्य को हम பௌத்தம் அப்படின்னா
நீங்க நிச்சயமாகவே கெட்டு போய்விடுவீங்க. और कहता मेरा वचन तुम्हें समझ नहीं आया तो निश्चय आप खराब हो நீ जाओगे। ஆவி அது தேவனுடைய வார்த்தை என்று ஒத்துக்கொள்ளணும். तो पवित्र आत्मा पाया है तो वो मेरा बात है परमेश्वर का वचन தேவனே है। உம்முடைய ஆவியினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்பணும். परमेश्वर आपकी आत्मा से अपने बच्चे को தேவ भर दीजिए। சித்தத்தை உணர்ந்து அவருடைய இஷ்டப்படி நான் வாழணும். परमेश्वर की मर्जी को जानकर उसके अनुसार हमें जीना நட है। ஓட சொல் செயல் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும். चाल चलन बातें हर बातों पे मसीह को प्रकट करना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடும்போது पहला परमेश्वर के राज्य उसकी धार्मिकता को எல்லாம் ढूंढें। எல்லாம் கூட கொடுக்கப்படும். सब उसको साथ दिया जाए। அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ऐसा महिमा की आशीष हर एक पाले। இயேசுவானுடைய நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन।